காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சங்கீதத்தின் புத்தகம் 136 நான் தியானித்த போது கர்த்தர் என்னோடு பேசின சில வசனங்களின் மூலமாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இன்றைய தினத்தில் சங்கீதத்தின் புத்தகம் 136:16 நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 136 என்ன சொல்லுது அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் த லார்ட்ஸ் குட்னஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த முழு சங்கீதத்தினுடைய கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அந்த நன்மையான இயல்புகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இங்க சங்கீதக்காரன் ஆண்டவருடைய நன்மையான இயல்புகளை சொல்லி 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 அவர் நன்றிகளை ஏறெடுத்து கொண்டிருக்கிறான். இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்து தேசத்துல அடிமைகளாய் இருந்த ஜனங்கள், 430 வருடங்கள் அடிமைகளாய் இருந்து அங்கிருந்து மீட்கப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்ததை குறித்து அவங்களை ஆண்டவர் கொண்டு வந்து அவங்களை ரொம்ப அழகா கையினால் கட்டப்படாத வீடுகள், தாங்கள் நாட்டி பயிரிடாத திராட்சை தோட்டங்கள், இப்படிப்பட்டதான மாதுளஞ்செடிகள் நிறைந்த ஒரு தேசத்துல, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்துல கொண்டு வந்து வைத்து ஆசீர்வதித்ததை குறித்து அவன் பாடுகிறான். அதை குறித்து அவன் சொல்லும்போது வசனத்துக்கு வசனம், வசனத்துக்கு வசனம், வசனத்துக்கு வசனம். ஆண்டவரே அப்பா, உம்மை நான் துதிக்கிறேன், அவரை துதியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்களே அவரை துதியுங்கள்னு சொல்லிட்டு அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய முற்பிதாக்களை இப்படித்தான் ஆண்டவர் நடத்தினார், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய முற்பிதாக்களை இப்படி நடத்தின ஆண்டவர் உங்களை இனிமேலும் அவர் தாங்குவார். அவர் உங்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார், உங்களை நடத்துவார்னு சொல்லிட்டு உங்கள் கல்களில் இடராதபடிக்கு தேவ தூதர்களை கொண்டு தாங்குகிற தேவன் உங்களை தாங்கி நடத்துவார்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருகப்படுவார். அதனால நீங்க பழச மறக்காதீங்க. நம்மளுடைய முன்னோர்களை எப்படி நடத்தி வந்தார், எப்படி அவர் நம்முடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் ஜெனரேஷனா அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை அவங்களை விடுவித்து எப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு, அதை சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி 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 மொத்தமா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒன்றை சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை இப்படி நடத்தினார், என்னை இப்படி ஆசீர்வதித்தார், இதை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி முடிச்சிருவோம். ஆனா வசனத்துக்கு வசனம் ஒவ்வொரு காரியமா சொல்லி சொல்லி அவன் துதிக்கிறான். துதியுங்கள் இஸ்ரவேல் ஜனங்களே, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு ஒவ்வொரு காரியத்துக்கு சொல்லிட்டு வரும்போது 16ஆம் வசனத்துல சொல்லுகிறான், தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை அவர் வனாந்தரத்தில் நடத்தினார் அப்படின்னா, ஆண்டவர் வனாந்தரத்தில் ஜனங்களை நடத்திட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுட்டாருன்னு அர்த்தம் இல்லை. எகிப்து ஜனங்க அப்படித்தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நாங்கள் எகிப்தில் கல்லறைகள் இல்லைன்னு சொல்லிட்டான், இந்த வனாந்தரத்தில் வந்து நாங்கள் சாகணும்னு சொல்லிட்டா கர்த்தர் எங்களை இங்கே நடத்தினார் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பம் அது அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆரம்பம் வேதனைப்படுத்தக்கூடியதாய் இருந்தாலும், ஆரம்பம் கடினமானதாய் இருந்தாலும் அது முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. துவக்கத்தை பார்க்கிறதை காட்டிலும் நீங்க முடிவை பார்ப்பது நல்லது. இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு உங்களில் ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு போராட்டமான ஆண்டை போல் இருக்கிறதாய் தெரியலாம். ஏன்னா 2023 தொடர்ச்சி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு போய் அவங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் கொண்டு போய் விட்டார். அவங்களை செங்கடலை கடந்து அங்க வனாந்தரத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்களை அப்படியே விட்டுறல. எகிப்தியர் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் அடிமைத்தனத்தை உடைச்சிட்டேன், பலத்த கரத்தினாலும் ஓங்கிட புயத்தினாலும் நான் கொண்டு வந்து நான் உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுட்டேன், நான் உன்னை வனாந்தரத்துல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்போடு வனாந்தரத்துல விட்டுறல. அவர் என்ன செய்தார்னா 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை. அவங்க எகிப்து தேசத்தில் இருந்து அந்த செங்கடலை கடந்து அவர்கள் கடந்து வருகிறார்கள். கடந்து வந்தது வனாந்தரத்திலேயே கைவிட்டுறாம ஆண்டவர் என்ன செய்தாருங்க, இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர். அந்த இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவரு இஸ்ரவேலை தன் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டதனால வனாந்தர பாதையில் அவங்க என்னதான் முரட்டாட்டம் பண்ணாலும், என்னதான் பிடிவாதம் பிடிச்சாலும், என்னதான் அடம் பண்ணாலும், என்னதான்
கீழ்ப்படியாம நடந்தாலும் அவங்கள வனாந்தரத்துல அவர் நடத்தி கொண்டு போனார். அவங்க பசியா இருக்கல, அவங்க பட்டினி இருக்கல, அவங்க வஸ்திரங்கள் பழமையாய் போகல, அவங்க பாதரட்சைகள் பழசா போகல, எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை போஷித்து வனாந்தரத்துல நடத்தி அங்க இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் வியாதிப்பட்டவர்கள் ஒருவனாகிலும் இல்லை. இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒருத்தரும் வியாதிப்படாதபடிக்கு அவங்களை நடத்தி அவங்களை எங்க கொண்டு போய் சேர்த்தாருங்க? அந்த வனாந்தர பாதையில நடத்தி கொண்டு போய் அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கொண்டு போய் சேர்த்தார். இந்த வருடத்தின் ஆரம்பம் உங்களுக்கு அது அற்பமாய் இருக்கிறதை போல் காணப்படலாம். ஆனா முடிவு சம்பூரணமாய் இருக்கும். உங்களை இந்த நாட்கள்ல நீங்க கடந்து போகிற பாதை ஒருவேளை ஒரு சிலருக்கு வனாந்தர பாதை போல இருக்கலாம், வனாந்தர யாத்திரையில நடக்கிறதை போல இருக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் காணப்படும்படிக்கு நடத்துகிற தேவன். அவர் என்ன செய்வாரு அப்படின்னா, வனாந்தரத்துல நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா இந்த வனாந்தரம் எதுக்காக அப்படின்னா, இந்த வனாந்தரத்தின் வழியாக நீங்க கடந்து போகிற போது நீங்க எங்க போக போறீங்கன்னா, நீங்க இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக அல்லது இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளாக அல்லது இந்த நாளின் முடிவுக்குள்ளாக நீங்க எங்க போக போறீங்க அப்படின்னா, நீங்க பாலும் தேனும் ஓடுகிற கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற உங்களுடைய கானானுக்குள் நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். ஆண்டவரே, என்னை இந்த வனாந்தரமான சூழ்நிலையிலும் நீங்க கைவிடாதபடிக்கு நடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, நன்மையினால் முடிசூட்டும். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது வனாந்தர பாதையில் யாரெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வனாந்தரங்கள் முடிவுக்கு வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அந்த வனாந்தர பாதையை உண்டாக்குகிற சுபாவ பிரச்சனைகள், கீழ்ப்படியாமைகள், ஆண்டவரே, எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள், தலைமுறை சாபங்கள் எல்லாவற்றையும் நான் உடைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இந்த வனாந்தர பாதையில கூட ஆண்டவரே அப்பா, இவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இல்ல, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே இவர்களுடைய எலும்புகளை கூட பார்த்த தேவன். ஆண்டவரே அப்பா, இவர்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். இவர்கள் மீது கண்ணோக்கமாய் இருந்து இவர்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நான் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு செகண்டும் இவர்களை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க, எங்களை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வனாந்தர பாதையிலும் அருமை பிள்ளைகளை நடத்தி கொண்டு இருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். இந்த வனாந்தர பாதை ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுங்கிற வார்த்தையின்படி இந்த வனாந்தர பாதை ஆண்டவரே, இது கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்சம் மணி நேரம் தான், இன்னும் கொஞ்சம் நிமிடம் தான். நாங்க ஆண்டவரே ஒரு பெரிய எங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த கானானின் ஆசீர்வாதங்களுக்குள் கடந்து போக போகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். அருமை பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.